கிராமப்புற சந்தைப்படுத்தல். கிராமப்புற சந்தைப்படுத்தல் என்பது கிராமப்புறங்கள் மற்றும் சிறு நகரங்களில் பொருட்கள் மற்றும் சேவைகளை ஊக்குவித்தல், விநியோகித்தல் மற்றும் விற்பனை செய்யும் செயல்முறையை குறிக்கிறது. இது கிராமப்புற நுகர்வோரின் தேவைகள், விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை புரிந்துகொள்வதையும் அவர்களுக்கு ஏற்ற சந்தைப்படுத்தல் உத்திகளை வடிவமைப்பதையும் உள்ளடக்கியது. இந்தியா போன்ற ஒரு நாட்டில் சந்தைப்படுத்தல் நிர்வாகத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும், அங்கு மக்கள் தொகையில் பெரும் சதவீதம் கிராமப்புறங்களில் வாழ்கிறார்கள். 1. கிராமப்புற சந்தைப்படுத்தலின் பொருள். கிராமப்புற மற்றும் அரை நகர்ப்புறங்களில் வாழும் மக்களுக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை சந்தைப்படுத்துவதே கிராமப்புற சந்தைப்படுத்தல். இது இரண்டையும் உள்ளடக்கியது. விதை, உரம், கருவிகள் போன்ற விவசாயம் மற்றும் கிராமப்புற பொருட்களை சந்தைப்படுத்துதல், மற்றும் நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சேவைகளை சந்தைப்படுத்துதல், சோப்புகள், மொபைல் போன்கள், வங்கி மற்றும் சுகாதாரம் போன்றவை. 2. கிராமப்புற சந்தைப்படுத்தலின் அம்சங்கள். 1. பெரிய மற்றும் மாறுபட்ட சந்தை. இந்தியாவின் கிராமப்புற மக்கள் தொகை பரந்த அளவில் உள்ளது மற்றும் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் வருமான நிலைகளுடன் பல பகுதிகளில் பரவியுள்ளது. 2. குறைந்த மற்றும் ஒழுங்கற்ற வருமான நிலைகள். கிராமப்புற நுகர்வோர் பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்துள்ளனர், எனவே வருமானம் பயிர் பருவங்களைப் பொறுத்து மாறுபடும். 3. பாரம்பரிய வாழ்க்கை முறை. வாங்கும் முடிவுகள் குடும்பம் மற்றும் சமூக கருத்துக்களால் பாதிக்கப்படுகின்றன. 4. வரையறுக்கப்பட்ட உள்கட்டமைப்பு. மோசமான சாலைகள், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு விநியோகத்தை பாதிக்கிறது. 3. கிராமப்புற சந்தைப்படுத்தலின் முக்கியத்துவம். இந்தியாவில் மொத்த நுகர்வில் கிராமப்புற சந்தைகள் பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன. பல தொழில்கள் அவற்றின் வளர்ச்சிக்கு கிராமப்புற தேவையைச் சார்ந்துள்ளன. இது புதிய வணிக விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. இது கிராமங்களில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுகிறது. இது கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களுக்கு இடையில் சமநிலையான பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கிறது. 4. பயனுள்ள கிராமப்புற சந்தைப்படுத்தலுக்கான உத்திகள். 1. தயாரிப்பு உத்தி. கிராமப்புற தேவைகளுக்கு ஏற்றவாறு தயாரிப்புகளை வடிவமைத்தல். எளிமையானது, நீடித்தது மற்றும் மலிவு விலையில். எடுத்துக்காட்டு, ஷாம்பு அல்லது குறைந்த விலை மொபைல் போன்களின் சிறிய பைகள். 2. விலை நிர்ணய உத்தி. விலைகள் கிராமப்புற நுகர்வோரின் வாங்கும் சக்தியுடன் பொருந்த வேண்டும், பணத்திற்கு மதிப்புள்ள பொருட்கள் விரும்பப்படுகின்றன. 3. விளம்பர உத்தி. உள்ளூர் மொழி விளம்பரங்கள், சுவர் ஓவியங்கள், நாட்டுப்புற ஊடகங்கள் அல்லது கிராமப்புற கண்காட்சிகள், மேளாக்கள் ஆகியவற்றை பயன்படுத்தவும். வாய்மொழி விளம்பரம் கிராமங்களில் திறம்பட செயல்படுகிறது. 4. விநியோக உத்தி. உள்ளூர் டீலர்கள், மொபைல் வேன்கள் அல்லது கிராமப்புற விற்பனை நிலையங்கள் மூலம் வலுவான விநியோகச் சங்கிலிகளை உருவாக்குதல். உதாரணமாக, HUL இன் திட்ட சக்தி பொருட்களை விநியோகிக்க கிராமப்புற பெண்களை பயன்படுத்துகிறது.